الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قتل الإنسان ما أكفره من أي شيء خلقه من نطفة خلقه فقدره ثم السبيل يسره ثم أماته فأقبره ثم إذا شاء أنشره كلا لما يقض ما أمره فلينظر الإنسان إلى طعامه أنا صببنا الماء صبا ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وأبا متاعا لكم ولأنعامكم فإذا جاءت الصاخة يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم حفت الجنة بالمكاره وحفت النار بالشهوات صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் சிறந்தவர்களாக வாழ்வதற்குத்தான் அல்லாஹ் தந்திருக்கின்றார். அதனாலதான்
அல்லாஹ் சூரத்துல் பக்கராவிலே எங்களுக்கு ஒரு துஆவை படித்து தந்திருக்கிறார். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனஹ் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். யா அல்லாஹ், உலகத்திலும் நல்லதைத்தா, ஆகிரத்திலும் நல்லதைத்தா. சகோதரர்களே, முஸ்லிம்களே, இஸ்லாம் என்பது கபருக்கு பிறகிருந்து நல்லதை மாத்திரம் வேண்ட வேண்டிய மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது உலகத்திலும் நல்லவர்களாக நல்லதாக வாழ வேண்டும், இதே போன்று ஆகிரத்திலும் சிறந்தவர்களாக நல்லவர்களாக வாழ வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் எங்களை இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றார். ஆனால் அல்லாஹ் சொல்கிறார், மனிதனை போல நன்றி கெட்ட ஒரு படைப்பு கிடையாது. எல்லாமே நான் செய்து கொடுத்தும் இந்த மனிதனுக்கு செய்தது அனைத்துமே நான் தான். அந்த மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய புத்தியையும் கொடுத்தது நான். சிந்திப்பானாக இருந்தால் அவன் என்னை விளங்கிக் கொள்ளுவான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நிச்சயமாக மனித சமூகம் ரப்புக்கு நன்றி கெட்டவர்கள். குத்திலல் இன்சான். அல்லாஹ் சூரா அபஸிலே சொல்கிறார், குத்திலல் இன்சான். மனிதன் சபிக்கப்பட்டு விட்டார். ஏன் தெரியுமா? மா அக்ஃபரா. மனிதன் எவ்வளவு நன்றி கெட்டவன். கண்ணியமிக்க சகோதரர்களே, மனிதனுடைய இயற்கை பழக்கத்தில் உள்ள ஒன்றுதான் நன்றி கெட்டத்தனம். குர்ஆனில் அல்லாஹ் நன்றி உள்ளவர்களை பற்றி பேசும் பொழுது, வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர். என்னுடைய அடியார்களில் நன்றி உள்ளவர்கள் மிக குறைவானவர்கள். மிக குறைவானவர்கள் தான் நன்றி உள்ளவர்கள். ஏன் அல்லாஹ் இதை சொல்கிறார்? உலகத்தில் முழுதையும் சகோதரர்களே நமக்கு அமைத்து தந்தது அல்லாஹ். அல்லாஹ் அடுத்த ஆயத்திலே சொல்கிறார், மின் ஐயி ஷைஇன் خلقه. மனிதனே, உன்னை எதிலிருந்து நான் படைத்தேன்? உன்னை எதிலிருந்து நான் படைத்தேன்? நீ சிந்திக்கவில்லையா? மின் ஐயி ஷைஇன் خلقه من نطفة خلقه فقدرا. உன்னை படைத்தது ஒரு தண்ணீர் துளியிலிருந்து. ஒரு தண்ணீர் துளியிலிருந்து உன்னை படைச்ச நான், உனக்காக திட்டமிட்ட நான், உனக்குரிய முழுதையும் நான் செய்து வைத்திருக்கிறேன். மின் நுத்ஃபத்தின் خلقه فقدرا. உன்னுடைய தாயுடைய வயிற்றுக்குள் வைத்து உன்னை நான் செய்தேன். உன்னை உருவாக்கினேன். உன்னுடைய உறுப்புகள் எல்லாம் செய்தேன். நீ என்னிடம் கேட்கவும் இல்லை. உனக்கு உன்னை பற்றி அப்பொழுது தெரியாது, ஆனால் உன்னை பற்றி எனக்கு தெரியும். உன்னுடைய தாயை கூட உனக்கு தெரியாது. எந்த தாயுடைய வயிற்றில் முட்டையாக குஞ்சாக இருந்தாயோ அந்த தாயை கூட உனக்கு தெரியாது, ஆனால் நான் உனக்கு திட்டமிட்டேன். من نطفة خلقه فقدره ثم السبيل يسره. நீ உலகத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக உன்னுடைய தாயுடைய நீ வரும் வழியை லேசாக்கி விசாலப்படுத்தினேன். எவ்வளவு பெரிய அல்லாஹ்! 1960, 70, 50க்கு முன்னால் எங்கேயாவது வட்டி பிள்ளைகள் எடுத்தார்களா? சீசர் இருந்ததா? இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாம் முக்காவாசி பேர் சீசரில் வரவில்லை, வட்டி வரவில்லை. எவ்வளவு அல்லாஹ்வை வழங்க வேண்டும் சகோதரர்களே! சின்னொரு நோய் வந்ததோடு, சின்னொரு பிரச்சனை வந்ததோடு நம் எல்லோருடைய சிந்தனையும் வேறு பக்கம் திரும்புகிறது. அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய உம்மாவுடைய வயிற்றிலிருந்து உன்னை நான் வெளியெடுப்பதற்காக என்ன செய்தேன் தெரியுமா? அப்படியே பாதையை விசாலப்படுத்தினேன். லேசா நீ வெளிவரும். இதை செய்தது நான்.
ثم أماته فأقبره. சரி, உன்னை மௌத்தாக்குறது நான். மௌத்தானதுக்கு பிறகு மலைகள்ல வீசி விட்டா நாரும் உண்ட பொடி, உண்ட உடம்பு நாரும். அதற்காக கபர் என்ற ஒன்றை உருவாக்கியது நான். ثم أماته فأقبره ثم إذا شاء أنشره. உன்னை கியாமத்தில் எழுப்பாற்றவிடும் நான். ஆனால் நீ இதெல்லாம் உனக்கு நடந்தும் கல்லா லம்மா யக்தி மா அமரா, என்ற கட்டளை நிறைவேற்றாய் இல்லையே. இதெல்லாம் நான் செஞ்சேன் உனக்கு. நீ ஒரு மனுஷனாக பெரிய ஆளாக மாறிட்டாய். இப்ப சொல்றாய் இதெல்லாம் செஞ்சது வேற யாரோ. இதெல்லாம் உனக்கு நான் செய்தேன். எந்த கட்டளை நிறைவேற்றாய் இல்லையே. எந்த தொழுக நான் கடமையாக்கின தொழுகை தொழுறாயா? முதலாவது என் பக்கம் திரும்ப அல்லாஹ் சொல்றார். உனக்கு வார பிரச்சனை, உனக்கு வார சிக்கல், உன்னை படைச்சி உன்னை வெளியாக்கி இவ்வளவெல்லாம் எனக்கு செய்யலும் என்றால் உனக்கு வார சின்ன சின்ன நோய்க்கு எனக்கு ஷிஃபாவை தர முடியாதா? ஏன் முஸ்லிம்களுடைய சிந்தனை சகோதரர்கள் இப்படி திரும்புகிறது? அதுதான் ஆச்சரியம். முழு உலகத்துக்கும் பாடம் படித்து கொடுக்க வேண்டியவர்கள் முஸ்லிம்கள். குர்ஆனை ஓதி ஓதி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது முஸ்லிம்கள். முஸ்லிம்களுக்கே குர்ஆன் தெரியாதே சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கே குர்ஆன் தெரியாதே. யாருக்கு தெரியும் குர்ஆன்? அல்லாஹுடைய கலாம், அல்லாஹ் பேசியது யாருக்கு தெரியும்? அல்லாஹ் சொல்றான், இவ்வளவையும் செய்தும் கல்லா லம்மா யக்தி மா அமரா, என்னுடைய கட்டளை நிறைவேற்ற ஆற்றல் இல்லையே. நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, கடந்தது சுபஹ் தொழுகை. அக்குர்ணையில் இருந்த அவ்வளவு பேரும் சுபஹ் தொழுதார்களா? அவ்வளவு பேரும் சுபஹ் தொழுதார்களா? கொஞ்சம் நெஞ்சில் கையை வைத்து கேளுங்கள். அல்லாஹுடைய பெரிய கடமை. அல்லாஹ் சோதிக்காமல் என்ன செய்வான் சகோதரர்களே? ஒரு தொழுகையுடைய விடை. அல்லாஹ் சொல்றான், சரி இப்ப பார், ஃபல்யன்துரில் இன்சானு இலா தஆமிஹ். சரி, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை கொஞ்சம் பாருங்க. எவ்வளவு இரக்கமுள்ள அல்லாஹ், எவ்வளவு இரக்கமுள்ள அல்லாஹ். சாப்பாட்டை கொஞ்சம் பாரு, நீ சாப்பிடுற சாப்பாடு. ஃபல்யன்துரில் இன்சானு இலா தஆமிஹ் அன்னா ஸபப்னல் மாஅ ஸப்பா. இந்த சாப்பாடுகள் எல்லாம் பூமியிலிருந்துதான் வெளிவர வேண்டும். அந்த பூமியில் முளைப்பதற்காக தண்ணி இறக்கியது நான், வேற யாரும் அல்ல. அன்னா ஸபப்னல் மாஅ ஸப்பா ثم شققنا الأرض شقا. பூமியை பிளக்க வைத்தது நான். நெல்ல போட்டீங்க, கோதுமைய போட்டீங்க, போட்டுட்டு வீட்டுல வந்து படுத்துட்டீங்களே. அந்த நெல்லு, சின்ன ஒரு நெல்லு பூமியை வெடிச்சு வெளியே ஆகிறது இயற்கையா? இது இயற்கையில ஒரு நெல்லுக்கு பூமியை வெடிக்க வைக்கலுமா? ஒரு மாங்கொட்டைக்கு, ஒரு கிரேப்ஸ் கொட்டைக்கு, ஒரு கொய்யாப்பழ கொட்டைக்கு பூமியை வடிக்க வைத்து மேல கொட்ட வருமா? சிந்திக்கலையா நீங்க? நான் தானே பூமியை பிளக்க வைத்தேன். எவ்வளவு அல்லாஹ் சொல்லித்தாரான் சகோதரர்களே. அன்னா ஸபப்னல் மாஅ ஸப்பா ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا. பூமியை பிளக்க வைத்து விதைகளை உருவாக்கிறனா இல்லையா?
போடுறீங்க நெல்லு மரம், கொய்யா, உங்களுக்கு தேவையான பழம், உங்களுக்கு தேவையான கரட், போஞ்சி, லீக்ஸ், கோவா, வெங்காயம், வெள்ளப்பூடி, கொச்சிக்கா முழுதும் வழி வருது. யார் வழியாக்குறதுன்னா அல்லாஹ் சொல்ற فَأَنبَتْنَا فِيهَا حَبًّا وَعِنَبًا وَقَضْبًا. இனப் கிரேப்ஸ், திராட்சை. நீங்க திராட்சைக்கு ஊத்துற தண்ணி வேற, நெல்லுக்கு ஊத்துற தண்ணி வேறயா? ஒரு தண்ணியத்தானே ஊத்துறீங்க. நெல்லுட ருசி வேற, திராட்சையுடைய ருசி வேற. யார் செய்தது? யார் செய்தது? சகோதரர்களே, முஸ்லிம்களே, முதல் அல்லாஹ்வை வழங்குங்கள். அல்லாஹ்வின் பக்கம் திசையை திருப்புங்கள். வேற யாராலும் இந்த உலகத்தில் எந்த தூசியை கூட எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ்வை வழங்குங்கள். வெட்ட வெட்ட முளைக்க வைக்கிறேனே யார்? வெட்ட வெட்ட முளைக்க வைக்கிறேனே கபுப. ஒரு மரத்தை வெட்டுறீங்க, வெட்டினதோட முடியாது, திரும்ப முளைக்க வைக்கிறேன், நான் தான் செய்கிறேன். 3 வகையான சாப்பாடு, உங்களோட சாப்பாடு மட்டும் இது. وَزَيْتُونًا وَنَخْلًا. ஜெய்தூன் காய் புளிஞ்சதோட என்ன வருது? மாங்காவை புளிஞ்சா என்ன வராது? கொய்யாப்பழத்தை புளிஞ்சா என்ன வராது? கத்தரிக்காவை புளிஞ்சா என்ன வராது? ஜெய்தூன புளிஞ்சால் எண்ணெய் வரும். நான் செய்தேன், அல்லாஹ் சொல்றார். وَزَيْتُونًا وَنَخْلًا. 5வது ஈச்சமரம், ஈச்சம்பழம். இரத்தத்துக்கும் சாப்பாட்டுக்கும் மருந்துக்குமான ஈச்சம்பழம். وَحَدَائِكَ غُلْبًا. பெரும் பெரும் தோட்டங்கள், பெரும் பெரும் தோட்டங்கள். وَفَاكِهَةً وَأَبًّا. وَفَاكِهَةً பழங்கள் நான் தாரேன், அல்லாஹ் சொல்றார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளவெல்லாம் செய்த அல்லாஹ் எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது இல்லாமல் ஆக்குறதுக்கு சக்தி அற்றவனா? இல்லாமல் ஆக்குவதற்கு சக்தி அற்றவனா? சாப்பாட்டை சொல்லி தந்த அல்லாஹ் மருந்த சொல்லி தர இல்லையா? இஸ்லாத்தில் சகோதரர்களே, உலகத்தில் நல்ல முறையில் வாழுங்கள் இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் சோதனைகள் வாரது எதற்கு தெரியுமா? முஸ்லீம்கள் தௌபா செய்ய வேண்டும், காபீர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்குத்தான் அல்லாஹ் சோதனையத்தாரு. وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. உங்களை நரகத்துடைய வேதனையை ருசிக்க வைப்பதற்கு முன்னால் உலகத்துடைய சின்ன சின்ன சோதனையால் ருசிக்க வைப்போம். சின்ன சோதனை, மவுத். காய்ச்சல் வருது, கொரோனா வருது, திடீரென்று உழுறார், மவுத். கொரோனா மவுத்தாக்கியதா அல்லாஹ் மவுத்தாக்கினானா? யார் மவுத்தாக்கியது? சீனி மவுத்தாக்கியதா அல்லாஹ் மவுத்தாக்கினானா? இதுதான் இந்த இடத்தில் உள்ள பிரச்சனை. அதற்குத்தான் இவ்வளவு ஆயத்தை நான் ஓதி காட்டினேன். படைக்க தெரிஞ்சவன் உம்மாட வயிற்றிலிருந்து லேசாக வெளிவாரதுக்கு வலிய லேசாக்கினவன், இவ்வளோ சாப்பாடுகள் எல்லாம் தந்தவன், மௌத்தாக்குறது மாத்திரம் கொரோனா, அல்லாஹ் இல்லை. கண்ணியமிக்க முஸ்லிம்களே, சகோதரர்களே, திசையை திருப்புங்கள் அல்லாஹ்வின் பக்கம். அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்யுங்கள். ஜும்மாவுடைய நாள் முஸ்லிம்களுடைய தௌபாவை வைத்து அல்லாஹ் சோதனையை உயர்த்துவார். தௌபா செய்யுங்கள்.
தொழுகை இல்லாதவர்கள் தௌபா செய்யுங்கள். திரும்ப திரும்ப செய்தி கேட்டு நியூஸ் கேட்டு கொரோனாவை பற்றி பேசி நீங்க எதுவும் செஞ்சு எதுவும் செய்ய முடியாது. தௌபா செய்யுங்கள். முதலாவது குடும்பத்தில் தொழுகை இல்லாதவன் தௌபா செய்ய வையுங்கள். விபச்சாரம் தௌபா செய்ய வையுங்கள். வட்டி தௌபா செய்ய வையுங்கள். முஸ்லிம்கள் வட்டிக்கு கடை கொடுத்திருந்தால் தயவு செஞ்சு திருப்பி எடுத்து விடுங்கள். தௌபா, திருப்பி எடுப்பதுதான் தௌபா. வேண்டுமென்றும் தொடர்ந்தும் தொடர்ந்தும் பாவத்தில் இருப்பீர்களாக இருந்தால் இதுவல்ல சோதனை, இதுவல்ல சோதனை. ஒரே நாளையில் 1000 மையத்துகள் விழும். வரலாறுகள் நடந்திருக்கிறது, திரட்டி பாருங்கள். கட்டுப்படுத்த முடியாத சகோதரர்களே அல்லாஹுடைய சோதனையை. 25,000 மையத் அப்படியே வைக்கப்பட்டது. அடக்குவதற்கு யாரும் இல்லை, அடக்கவில்லை. அதிலிருந்து வந்த நாசத்தால் பக்தாதும் ஷாமும் இராக்கும் நாசமடைந்தது. எந்த நல்லதை ஏவக்கூடியவர்கள் இருக்கவில்லை, கெட்டதை தடுப்பவர்கள் இருக்கவில்லை. பாவத்திலே இறங்கினார்கள். வட்டியை வைத்து பெருமை அடித்தார்கள். பெண்கள் ஜினாவை வைத்து பெருமை அடித்தார்கள். வாலிபர்கள் விளையாட்டை வைத்து பெருமை அடித்தார்கள். ஆக அல்லாஹுடைய கடமை தொழுகை கூட இருக்கவில்லை. அல்லாஹ் என்ன செய்வான்? சகோதரர்களே முஸ்லிம்களே, தௌபா செய்யுங்கள். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அல்லாஹுவை பற்றி சொல்லிக் கொடுங்கள். நமது சகோதரர்கள் தமிழர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு அல்லாஹுவை பற்றி படித்துக் கொடுங்கள். குர்ஆனை ஓதி காட்டுங்கள். சகோதரர்களே, குர்ஆனை ஓதி காட்டுவது தீவிரவாதம் அல்ல. குர்ஆனை ஓதி காட்டுவது பயங்கரவாதம் அல்ல. ஓதி காட்டுங்கள் குர்ஆனை. சகோதரர்கள், நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் இதை செய்யுங்கள். அல்லாஹ் இந்த சோதனையை நாட்டை விட்டு இல்லாமல் ஆக்குவார். வேறு வழி எங்களுக்கு தெரியாது. சூரத்துல் ஃபாத்திஹா பிஸ்மிலிருந்து தொடங்கி மினல் ஜின்னதி வன்னாஸ் வரைக்கும் 6666 ஆயத்துகளுக்கு இருக்கும் மருந்து இதுதான். முஸ்லிம்கள் தௌபா செய்யுங்கள். காஃபிர்களை அல்லாஹ்வின் பால் அழையுங்கள். அல்லாஹ் இந்த சோதனை இல்லாமல் ஆக்குவார். இல்லை என்றால் சகோதரர்களே, இதைவிட பாரதூரங்களை எதிர்பாருங்கள். ஒவ்வொரு முஸ்லிமும், ஆலிமுக்கு சொல்லவில்லை, ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹுடைய கலாமை ஏற்றி வையுங்கள். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை பின்பற்றுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு எண்ணெய் போடுவார்கள். நபியுடைய தலை மணக்கும், தலை நாரக்கூடாது. நபி அவர்கள் தலையுடைய நடுவிலே மிஸ்கெண்ட் அத்தரை போடுவார்கள். தலை நாரினால் நோய் ஆரம்பிக்கும். தலை மணக்க வேண்டும். தலைமுடியை இரண்டாக பிரித்துதான் வார வேண்டும். சுன்னத்துகளை பின்பற்றுங்கள், நோய்கள் பறக்கும். சகோதரர்களே, கண்ணுக்கு இஸ்மித் என்ற சுர்மாவை போடுங்கள். இரவையில் தூங்கும் பொழுது, பகலையில் வெளியே செல்லும் பொழுது சுர்மா போடுவதல்ல, இரவையில் தூங்கும் பொழுது கண்ணுக்கு சுர்மா போடுங்கள். சகோதரர்களே, மூக்கு, இந்த மூக்கை ஒரு நாளைக்கு ஃபஜ்ருடைய நேரம் 3 தடவை கழுவுங்கள். மூக்கை லுஹருடைய நேரம் 3 தடவை, அஸருடைய நேரம் 3 தடவை, மக்ரிபுடைய நேரம் 3 தடவை, இஷாவுடைய நேரம் 3 தடவை, 15 தடவை மூக்கை கழுவுங்கள். நாங்க மூக்க கழுவுற மாதிரி கழுவுறது அல்ல இஸ்லாம். நாங்க மூக்குள்ளுக்கு விரல் போடுறது, மூக்குல விரல் போடுறதல்ல இஸ்லாம். இஸ்தின்ஷாக், இஸ்தின்சாக். ஒரு அள்ளு தண்ணியை எடுத்து மூக்குள்ளுக்குள் இழுங்கள். இழுத்து மேலே தண்ணி போகும். பிறகு இஸ்தின்சார், அதை கீழே இழுங்கள். இவ்வாறு மூக்கை கழுவுங்கள்.
சகோதரர்களே, இஸ்லாமிய வைத்தியத்தை உலகத்துக்கு சொல்லிக் கொடுங்கள். வாயை சுத்தமாகவே வைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அராக் என்ற குச்சியை தீட்டிக் கொண்டே இருப்பார்கள். காலையில் பிரஷ் பண்ணுகிறீர்கள், இரவையில் பிரஷ் பண்ணுகிறீர்கள், மற்ற நேரங்களில் மிஸ்வாக்கையாவது செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18 நேரங்கள் மிஸ்வாக் செய்திருக்கிறார்கள். 5 நேர தொழுகைக்கு மிஸ்வாக், வீட்டுக்குள் நுழைந்தால் மிஸ்வாக். எங்கு போனது மிஸ்வாக்? மிஸ்வாக் என்பது தப்லீக் ஜமாத்துக்குரிய சாமான் மாத்திரமல்ல. மிஸ்வாக் மனித சமூகத்துடையது. மிஸ்வாக் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய காதிலே மிஸ்வாக் இருக்கும். படுபாஸ்மார் வைத்திருப்பார்களே, பென்சில், பேனா, இது போன்று காதிலே மிஸ்வாக் இருக்க வேண்டும். சக்கராத் வந்து விட்டால், உயிர் பிரிய போகுது என்று விளங்கினால் முதலாக செய்வது மிஸ்வாக். கலிமா வரும் வாய்க்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இருக்கும் பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில் இருக்கும் பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அப்பொழுது என்னுடைய தம்பி அப்துர் ரஹ்மான் வந்தார். அவருடைய கையில் மிஸ்வாக் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நபியுடைய பற்களால் அதை மென்று மிஸ்வாக் செய்ய முடியாது, சக்கராத். நான் அதை எடுத்து எனது பற்களால் மென்று ரசூலுல்லாஹ்க்கு மிஸ்வாக் செய்து விட்டேன். சொல்லுவார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபியுடைய தொண்டைக்குள் கடைசியாக சென்றது என்னுடைய உமிழ் நீர்தான். மிஸ்வாக்கை துப்புவதல்ல, விழுங்குவது. மிஸ்வாக்கை செய்துவிட்டு துப்புவதல்ல, விழுங்குவது. அதுவும் ஒரு மருந்துதான். சகோதரர்களே, இஸ்லாமிய வைத்தியம் முழு உலகத்துக்கு நாங்க தானே மறைச்சி வச்சிட்டோம், போத்தல்ல அடைச்சி வச்சிட்டோம் குர்ஆனையும் ஹதீஸை. உலகத்துக்கு சொல்லுங்கள் சகோதரர்களே, உலகம் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படும். இஸ்லாமிய வைத்தியத்தை, சுத்தத்தை சொல்லிக் கொடுங்கள். உங்களுக்கு கலிமாவை தான் சொல்லிக் கொடுக்க பயமாக இருந்தால் இஸ்லாமிய சுத்தத்தை சொல்லிக் கொடுங்கள். சகோதரர்களே, மூக்குடைய மருந்து. நபி அவர்கள் இரவையில் தூங்கும் பொழுது கருஞ்சீரகத்தை ஒரு புடவையிலே கட்டி தண்ணீரிலே நனைத்து ஒரு டப் மூக்கிலே ஊற்றுவார்கள். ஒவ்வொரு உறுப்புக்கும் இஸ்லாம் மருந்தை தந்திருக்கிறது. ஒவ்வொரு உறுப்புக்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, மீசையை கத்தறியுங்கள், மீசையை வளர்க்காதீர்கள். மீசையை வளர்ப்பது நோய். அஹ்புஷவாரிப், மீசையை வெட்டு. அதே நேரம் அவுஃபுல்லிஹா, தாடியை அடர்த்தியாக வளருங்கள். தாடியை வெட்டுவது நோய். தாடியை வலிப்பது அதைவிட பெரிய நோய். இஸ்லாமிய வைத்தியம், மீசையை வெட்டுங்கள், தாடியை வளருங்கள். அதே முடி கக்கத்தில் வந்தால் பிடுங்கி எடுங்கள். நத்ஃபுல் இப்த், வியர்க்கும் பொழுது கக்கத்துடைய முடியை பிடுங்கி எடுத்து விடுங்கள். அங்கு நாரக்கூடாது, கக்கம் நாரக்கூடாது. கக்கம் வெள்ளையாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பதற்காக கையை தூக்குவார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், கக்கத்துடைய வெண்மையை கண்டோம். எங்கட சிலவங்களுக்கு பக்கத்துல தொழவும் முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு போட்ட அத்தர் மிஸ்க், கக்கத்துக்கு போட்ட அத்தர் ஜரீரா. இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்படும் மதீனாவுக்கு அந்த ஜரீரா என்ற கம்பை கக்கத்துக்குள் வைப்பார்கள். கக்கம் மணக்க ஆரம்பிக்கும்.
எவ்வளவு பெரிய சுத்தம், எவ்வளவு பெரிய சுத்தம் இஸ்லாம். கக்கத்து முடியை வளர்க்க வலிக்கவும் கூடாது, அதை பிடுங்கி எடுக்க வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், இஸ்லாமிய சுத்தத்திலே எனக்கு ஆக கஷ்டமான ஒன்று அதுதான். ஆனால் பிடுங்கி எடுத்ததற்கு பிறகு வளராது, வளராது. சகோதரர்களே, கையுடைய சுத்தம் உலகம் பேசுகிறது என்று. கையை கழுவுங்கள். நாங்க சொல்றோம், கையை கழுவதற்கு முன்னால் டாய்லெட் போனால் சோப் போடாதீர்கள். டாய்லெட் போய் வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் மர்மஸ்தானத்தை தொடுவார்களோ உடனே மண்ணிலே செவரிலே கையை தேய்த்து மண்ணால் தான் கையை சுத்தம் செய்வார்கள். ஏன்? மலத்தை கழுவியதோடு மலத்துடைய ஈறுகள் எல்லாம் விரல்களுடைய அந்த பகுதிகளை ஒட்டிக்கொள்ளும். அதை சுத்தம் செய்வதற்கு உலகத்தில் உள்ள ஒரே ஒரு மருந்து மண் மாத்திரம்தான். மண்ணால் சுத்தம் செய்துவிட்டு எந்த சோப்பையாவது போடுங்கள். நாங்க செய்யறது என்ன தெரியுமா? டாய்லெட்டை கழுவினா கை நாத்தம், அந்த நாட்டத்தை மனமாக்குறதுக்கு சோப் போடுறோம். நஜீஸ போக்குற ஐடியா இல்லை. நஜீஸ் போகல்ல, உண்ட கையில் இருந்த நாத்தம் மனமாயிட்டு, அவ்வளவுதான். இஸ்லாமிய சுத்தம் என்ன? இஸ்லாமிய வழிமுறை சகோதரர்களே, உங்களோட பாத்ரூம்களில் வீடுகளில் டாய்லெட் போனதோடு சென்று கையை மண்ணிலே மண்ணால் முதல் கையை சுத்தம் செய்யுங்கள். பிறகு விரும்பிய சவக்காரத்தை போடுங்கள். கையுடைய சுத்தம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் உலகத்தில் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் காட்டிய வழிமுறை. நகங்களை ஏன் வெட்ட சொன்னார்கள்? அஷ்ரும் மினல் ஃபித்ரா, 10 விடயங்கள் நபிமார்களுடைய சுன்னத். நகத்தை வெட்ட வேண்டும். நகத்தை வளர்ப்பவள் எல்லோரிடமும் இருக்கும் நோய். நகத்தை வெட்ட வேண்டும். சகோதரர்களே, மர்மஸ்தானம் சம்பந்தப்பட்ட வைத்தியம் ஏன் இஸ்லாம் ஹத்னா செய்ய சொன்னது? ஹத்னா மிகப்பெரிய வைத்தியம். மர்மஸ்தான முடியை ஏன் இஸ்லாம் வலிக்க சொன்னது? மர்மஸ்தான முடியை வளர்க்க கூடாது. மர்மஸ்தான முடியை 2 கிழமைக்கு ஒரு தடவை, கூடினால் 40 நாளைக்கு ஒரு தடவை வலித்து எடுத்து விட வேண்டும். வலித்து எடுக்காதவர்களுடைய மர்மஸ்தானத்திலே ஒரு நீல நிறமான பேன் உருவாக ஆரம்பிக்கும். அப்படிப்பட்டவர்கள் சமைக்கக்கூடிய சாப்பாடுகள், போடக்கூடிய பராட்டாக்கள், சம்பல்கள் முழுவிலும் அந்த பேன். எதையோ யோசிக்கிறது உலகம். இஸ்லாம் எதையோ சொல்லி தந்திருக்கிறது. மர்மஸ்தான முடியை வலிக்காதவன் மர்மஸ்தானத்தை கழுவும் பொழுது அதில் உருவாகும் நீல நிறமான பேன் விரல்களுக்குள் நகங்களுக்குள் நுழைந்து விடுகிறது. அவர் சமைக்கும் ஹோட்டல்லே பராட்டா நல்ல ருசி, சம்பல் நல்ல ருசி, அவர் குளிக்கிற ஸ்விமிங் பூலிலே சகோதரர்களே, அவர் குளித்து விட்டு வந்தால் அந்த பேன் அப்படியே மேலே இருக்கும் தண்ணியிலே. நீங்களும் இறங்கினால் உலகத்துக்கு சொல்லுங்கள், இதை யாராவது பொய்ப்பிக்கிறார்களா என்று பார்ப்போம். இது இஸ்லாம் சொன்னது. இஸ்லாம் சொன்ன மருந்து. கண்ணியமிக்க சகோதரர்களே, கால்
நபி அவர்கள் மஸ்ஜிது நபவியிலிருந்து குபா பள்ளி வரை நடந்து செல்லுவார்கள். நடை நடை முஸ்லிம்களுடைய ஒரு விசேஷமே நடை. எவ்வளவு அழகான இஸ்லாம் சகோதரர்களே! உலகத்தில் தூய்மையாக நல்ல முறையில் வாழ்வதை இஸ்லாம் விரும்புகிறது. அதே சமயம் ஆகிரத்தையும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் பக்கம் திசையை திருப்புங்கள் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை பின்பற்றுங்கள். அல்லாஹ் சோதனைகளை இல்லாமல் ஆக்குவார், நோயை இல்லாமல் ஆக்குவார், முசீபத்துகளை இல்லாமல் ஆக்குவார். அந்த ஆயத்துடைய தொடரிலே அல்லாஹ் சாப்பாடுகளை பற்றி சொல்லிவிட்டு فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ இந்த உலகத்துக்கு ஒரு நாள் வரும், இந்த உலகத்துக்கு ஒரு நாள் வரும், பாரிய சத்தம் ஒன்று கேட்கும். அந்த சத்தத்தோடு காதுகள் எல்லாம் செவிடாகிவிடும். எவ்வளவு பெரிய ஒரு சோதனையை எதிர்பார்த்திருக்கிறோம் சகோதரர்களே. ஒன்று நாங்க கேட்போம், இல்லையா நம்முடைய மகன் கேட்பான், இல்லையா பேர பிள்ளை கேட்க வேண்டும். இதை ஒரு ரெண்டு மௌத்துக்கே, ஒரு ரெண்டு நோய்க்கே நாங்கள் எல்லாம் அசந்து விட்டோம். சகோதரர்களே, எதிர்காலத்தை சிந்தியுங்கள் கொஞ்சம். குர்ஆனுடைய வாக்கு இது. فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ صَاخَّةٌ பாரிய சத்தம் கேட்கும், காதுகள் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். அதுதான் பயங்கரமான கியாமத். يَوْمَ يَفِرُّ الْمَرْءُ مِنْ أَخِيهِ وَأُمِّهِ وَأَبِيهِ وَصَاحِبَتِهِ وَبَنِيهِ لِكُلِّ امْرِئٍ مِّنْهُمْ يَوْمَئِذٍ شَأْنٌ يُغْنِيهِ சகோதரர்களே, பாடசாலைகள் விடுமுறையா? பாடசாலையில் நோய் வந்து விடக்கூடாது, பிள்ளைகளுக்கு நோய் வந்து விடக்கூடாது. இத்தாலியில் எவ்வளவு பேர் வீட்டுக்குள் முடங்கி இருக்கிறார்கள். சில நாடுகளில் ஜும்மா இல்லை. சிங்கப்பூர் 2 கிழமை ஜும்மா இல்லை. சேர்ந்துடாதீங்க, நோய் வந்துடும். அல்லாஹ் சொல்றான், சரி யாரோட சேர்ந்து இருக்கிறீங்க? உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளை, உங்களோட உம்மா, உங்களோட வாப்பா, இவங்க யார்? இவங்க யார்? அல்லாஹ் சொல்றான், என்னுடைய நாள் வந்தால் يَوْمَ يَفِرُّ الْمَرْءُ مِنْ أَخِيهِ நீங்க ஓடுறதே உங்களோட தம்பியை கண்டாதான், உங்களோட நானாவை கண்டா ஓடுவீர்கள். وَأُمِّهِ وَأَبِيهِ உங்களோட உம்மாவை கண்டு ஓடுவீர்கள், உங்களோட வாப்பாவை கண்டு ஓடுவீர்கள். وَصَاحِبَتِهِ وَبَنِيهِ உங்களோட மனைவியை கண்டு ஓடுவீர்கள், உங்களுடைய பிள்ளையை கண்டு ஓடுவீர்கள். ஏன் தெரியுமா? அந்த நாளுடைய பயங்கரம் இதைவிட பயங்கரம். முஸ்லிம்களே, இதெல்லாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். மனித சமூகத்துக்கு இதை தெளிவுபடுத்துங்கள். لِكُلِّ امْرِئٍ مِّنْهُمْ يَوْمَئِذٍ شَأْنٌ يُغْنِيهِ எல்லாருக்குமே வேலை. என்ன வேலை? அமலுடைய வேலை. அமல் இல்லையே கையில. இவ்வளோ பெரிய ஒரு சோதனை எங்களுக்கு வர இருக்குது சகோதரர்களே. உலகத்துடைய சோதனைகளில் மதிமயங்கி விடாதீர்கள். இது பெரியதல்ல, ஆக பெரியது வர இருக்கிறது. அல்லாஹ் சொல்றார், அந்த நாளையில் முழு உலகத்தையும் நான் 2ஆக பிரிப்பேன். 2ஆக பிரிப்பேன். எங்கட அக்குர்ன 2ஆக பிரியும், மாத்தல 2ஆ பிரியும், கண்டி 2ஆ பிரியும், ஸ்ரீலங்கா 2ஆ பிரியும். முதல் கூட்டம் وجوه يومئذ مسفرة ضاحكة مستبشرة ஒரு கூட்டத்துடைய முகத்தை பார்த்தா முகம் அப்படியே இலங்கிக் கொண்டிருக்கு. முகத்துல சிரிப்பு ஸ்டார்ட், சிரிக்க ஸ்டார்ட். இதெல்லாம் எதிர்பார்த்துத்தான் துனியால வாழ்ந்து. அல்லாஹ் சொல்றான், சிரிப்பீர்கள் சில முகங்கள். وجوه يومئذ مسفرة لاحقة مستبشرة لاحقة
சிரிக்கிறது. அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. சிரிக்க தொடங்கின சகோதரர்களே, சிரிப்ப நித்தாற்ற சொர்க்கத்துல போயிட்ட. இன்னைக்கு உலகத்துல ராவைக்கு சிரிக்காங்க. பாட்டில அரை மணித்தியாலம் தான் சிரிப்பு, காமணித்தியாலம் தான் சிரிப்பு. சிரிப்பு முடி அழுக ஸ்டார்ட். ஒரு கல்யாண வீடு, மாப்பிள்ள பொன் ரெடி, ஸ்டேஜில் வச்சாச்சு. பொன் பார்க்கிறா, உம்மம்மா அப்படியே மையத். பொண்ண டெக்கரேஷன் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு காலையிலிருந்து அவளை ரெடியாக்கி புட்டுவத்தை உட்கார வச்ச மட்டும்தான் உம்மம்மா கண்ணை பொத்திட்டா. கல்யாணம் நடக்குமா சகோதரர்களே? மையத்தை அடக்கிறதா? பொன் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மையத்தை பிடிக்க ஆரம்பிச்ச. இதுதான் உலகம், இதுதான் உலகம். கஷ்டமா கொஞ்ச காலம். பிலாலை போட்டு என்ன செய்யல சகோதரர்களே? பிலால் முதுகில் அவ்வளோ காயம். ஹப்பாப போட்டு என்ன செய்யல? இவ்வளவுதான் கஷ்டம், இவ்வளவுதான் சந்தோஷம். ஆனால் கியாமத்தில் சகோதரர்களை நாம் எல்லோரும் சீதேவிகளாக மாற வேண்டும். அல்லாஹ் சொல்றான், நல்லடியார்களுடைய முகம் இலங்கிக் கொண்டிருக்கும். சிரிக்கிறது. அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றார், எப்படி சிரிப்பீங்க தெரியுமா? அலல் அராயிகி யன்துரூன், கட்டில்ல அப்படியே படுத்துட்டு சிரிச்சிட்டு இருப்பீங்க. அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தில் சேர்ப்பானாக. இன்னொரு கூட்டம் இருக்குது, அதை நினைக்கும் பொழுதுதான் ஈரல் வெடிக்குது சகோதரர்களே. யார்? அடுத்த ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், உலகத்தில் வாழ்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிறார். وجوه يومئذ مسفرة لاحقة مستبشرة ووجوه يومئذ عليها غبرة. அவர்களுடைய முகங்களில் தூசி படிந்திருக்கும். கவலை ஸ்டார்ட். தரஹகுஹா கதரா, கவலை தாக்கேலாத அழுக, அழுதுட்டே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், அவங்க யார் தெரியுமா? உலாயிக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா, அவர்கள்தான் காபீர்களும் பாவிகளும். உலகமும் இல்ல, ஆகிரமும் இல்ல சகோதரர்களே. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வும் பால் திசை திரும்புங்கள். எது வந்தாலும் எங்கட குனூத் அதற்கு மருந்து. எது வந்தாலும் எங்கட தௌபா மருந்து. எது வந்தாலும் அல்லாஹ்வை நெருங்குவதுதான் மருந்தே தவிர வேறொன்றுமல்ல சகோதரர்களே. ஜும்மாக்களை விடுவது மருந்தல்ல, தொழுகையை விடுவது மருந்தல்ல, எதுவும் மருந்தல்ல. அல்லாஹ்விடம் நெருங்குங்கள், சோதனைகள் விலகும், கஷ்டங்கள் போகும், உலகத்துடைய கஷ்டமும் போகும். இன்ஷா அல்லாஹ் கியாமத்திலும் சிரித்துக் கொண்டு அல்லாஹ்வை சந்திக்கலாம். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சீதேவிகளான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னை ஏற்றுக்கொள்கிறோம் ரஹ்மானே, நீ இரக்கமுள்ளவன் ரஹ்மானே. இந்த நாட்டில் வந்திருக்கும் முசீபத்தை இல்லாமலாக்குவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் தௌபா செய்கிறோம் ரஹ்மானே. முஸ்லிம்களாகிய நாங்கள் உன்னிடம் தௌபா செய்கிறோம் ரஹ்மானே. இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு உன்னுடைய வஹ்தானியத்தை நீ இறக்கிய குர்ஆனை எத்தி வைக்கிறோம் ரஹ்மானே. எங்களுடைய இந்த சோதனைகளை இல்லாமலாக்குவாயாக. இந்த நாட்டையும் உலக மனிதர்களையும் சந்தோஷமாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், ஹிதாயத்தை பொதுவாக்குவாயாக, ஹிதாயத்தை பொதுவாக்குவாயாக. உலகத்திலும் ஆகிரத்திலும் நல்லவர்களாக வாழ்ந்து மௌத்தாக தௌஃபீக் செய்வாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக.